வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 12 மற்றும் 13ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 11வது நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11வது நிதி ஆயோக் கூட்டம் இது புதுடெல்லியில் நடைபெற்றது. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தான் இது நடைபெற்றது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவுடைய அனைத்து 28 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இதில் பங்கேற்றாங்க. இந்த மாதிரி அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்கள் பங்கேற்கிறது இதுதான் முதல் முறை. அதே மாதிரி அனைத்து யூனியன் பிரதேசத்துடைய ஆளுநர்களும் பங்கேற்றிருந்தாங்க. இந்த ஆண்டுடைய கருப்பொருள் இந்த மீட்டிங்குக்கு என்ன அப்படின்னா, வளர்ச்சியடைந்த பாரதம் அட் 2047க்கான உள்ளடக்கிய மனித மேம்பாடு அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047 அப்படிங்கிறது. இப்போ நிதி ஆயோக் சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது அது சம்மந்தமான டீட்டெயிலை நம்ம பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸாமில் நிதி ஆயோக்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. நிதி ஆயோக் இது 2015 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதில் நிதி ஆயோக்கில் நிதிக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இப்போது இதோடைய தலைவராக இப்போது யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் தான். ஏன்னா யார் ஒருத்தங்க பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இதோடைய தலைவராகிடுவாங்க. அதே மாதிரி இதோடைய துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் அசோக் குமார் லஹிரி அப்படிங்கிறவர், இவர் வைஸ் சேர்மன். அதே மாதிரி தலைமை செயல் அதிகாரி சிஇஓவா இப்போ இருக்கிறவங்க நிதி சிப்பர் அப்படிங்கிறவங்க. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது, தமிழகத்தில் முதற்கட்டமாக எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏஐ கோடிங் முதலியன கற்றுத்தரப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 5000. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 5000 அரசு பள்ளிகளில் ஏஐ கோடிங் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இப்போ மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, கோடிங், பைத்தான், அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி, HTML, ரோபோட்டிக்ஸ் இதெல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இதற்காக அவங்க புதிதாக ஆசிரியர்களை பணியமர்த்த மாட்டோம். ஆனால் ஏற்கனவே பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கே இந்த உயர் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குவோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, சொத்து மதிப்பில் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களை எட்டிய உலகின் முதல் மனிதன் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உலகிலேயே ஒரு தனிநபருடைய சொத்து மதிப்பு 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கு. இந்த மாதிரி நடந்தது இதுதான் முதல் முறை. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய பங்குகள் இருக்குல்ல, அதோடைய விலைகளை எலான் மஸ்க் கொஞ்சம் மாற்றி அமைத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனடியாக அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஏற்கனவே அவர் தான் உலக அளவில் நம்பர் 1 பணக்காரராக இருந்தார். இப்போது அவர் இன்னும், அதாவது 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா லேரி பேஜ். இவர் கூகுள் நிறுவனம் இருக்குல்ல அது, அப்புறம் அதோடைய தாய் நிறுவனமான ஆல்ஃபபெட், இது எல்லாத்தையுமே இவரும் தொடங்கியிருக்காரு. அதாவது மற்றவங்களும் தொடங்கியிருக்காங்க, அதில் இவரும் பங்கு வைத்திருக்காரு. அடுத்தது, தற்போது பரவி வரும் ஷிகல்லா தொற்று உருவாக்கும் காரணி எது? இதற்கான ஆன்சர் பாக்டீரியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஷிகல்லா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா தொற்று. இது இப்போ கேரளாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. அசுத்தமான உணவு, நீர், இதன் மூலமாக அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கிட்டே இருந்து மற்றவங்களுக்கும் இது பரவுது. இதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், வயிற்று வலி இதெல்லாமே இருக்குது. இது சிறுவர்கள்கிட்ட அதிகமாக பரவுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் சிறுவர்களை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அடுத்தது, 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ சிட்டி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இது இப்போ தொடங்கியிருக்கு. இது மெக்சிகோ நாட்டில் மெக்சிகோ சிட்டியில் தான் தொடங்கியிருக்கு. இது ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதை நடத்துகிற நாடுகள் 3 நாடுகள் இந்த முறை இணைந்து நடத்துகிறாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கனடா, இன்னொன்று மெக்சிகோ. இதில் மொத்தமாக இந்த முறை 48 அணிகள் பங்கேற்கிறாங்க. இறுதிப் போட்டி அமெரிக்காவில் நியூயார்க்கில் நியூ ஜெர்சி மைதானத்தில் தான் நடைபெறுது. அடுத்தது,
ஐசிசி 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ். இப்போ யூகே இருக்குல்ல, இந்த யூகேக்குள்ளாடி தான் இங்கிலாந்து இருக்குது, அதே மாதிரி வேல்ஸ் நாடும் இருக்குது. அங்கே தான் இந்த ஆண்டு 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெறுது. இப்போ அதுக்கான விழா வந்து தொடங்கியிருக்கு. எங்கே இது தொடங்கியிருக்கு அப்படின்னா இங்கிலாந்துடைய பர்மிங்ஹம் அப்படிங்கிற பகுதியில் தான் தொடங்கியிருக்கு. இந்த போட்டி வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்தில் நடைபெறுது. இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தமாக 12 அணிகள் பங்கேற்கிறாங்க. இது ஜூன் 12ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் போட்டி. அடுத்தது நம்ம இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் மற்றும் பயிற்சியாளரான ஜஸ்பால் ராணா அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். அவருக்கு 49 வயது தான் ஆகுது. அவர் வந்து வெளிநாட்டில் ஒரு ஈவெண்ட்டில் பங்கேற்றுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்திருக்காரு. அப்போ மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா இது வந்து அசிடிட்டி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கால தாமதிச்சிட்டாரு. அதனால் மெயினாக அவர் இறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரை பற்றி பார்த்திங்கன்னா 4 காமன்வெல்த் போட்டிகளில் 15 பதக்கங்களை ஜெயிச்சிருக்காரு. இதில் 9 தங்கம், 4 வெள்ளி, 2 வெண்கலம் உட்பட. அப்புறம் ஆசிய விளையாட்டுகளில் 4 தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இதை தவிர மத்திய அரசு இவருக்கு சிறந்த வீரருக்கான அர்ஜுனா விருது வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறந்த குடிமக்களுக்கு வழங்கப்படுற 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கப்படுற துரோணாச்சாரியா விருது வழங்கியிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம், இது ஜூன் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குழந்தை தொழிலாளர் முறைக்கு தடை விதிப்போம், குழந்தைகளுக்கு நல்வாழ்வு, பெரியவர்களுக்கு கண்ணியமான உழைப்பு அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் பாருங்கள், ரெட் கார்டு டு சைல்டு லேபர். இப்போ ரெட் கார்டு அப்படிங்கிறது என்னது? இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம், அதில் நம்ம தப்பாக விளையாடுறோம் அப்படின்னா அந்த ரெட் கார்டு காட்டி நீங்கள் வந்து இந்த விளையாட்டை விட்டு வெளியேறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் இவங்களும் சொல்ல வராங்க. இந்த குழந்தை தொழிலாளர் முறையே வந்து ஒரு தப்பானது, அதை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும், அதுதான் ஃபேர் ப்ளே ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேரம் பெரியவங்களுக்கு கண்ணியமான உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 24 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட உட்பட்ட குழந்தைகள் வந்து தொழிலாளர்களாக வேலை செய்கிறதுக்கு அவங்க தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள யாரும் அந்த மாதிரி ஈடுபடுத்தக்கூடாது. 2021ஆவது ஆண்டு தான் ஐநா சபை வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கான ஆண்டாக கடைபிடித்திருந்தாங்க. அது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்தது உலக அல்பினிசம் விழிப்புணர்வு தினம், இது ஜூன் 13ஆம் தேதி, இன்டர்நேஷ்னல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. அல்பினிசம் அப்படிங்கிறது ஒரு மரபணு குறைபாடு. இதில் வந்து தோல், முடி, கண்களில் மெலனின் நிறமி இல்லாததுனால இது ஏற்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா என் தோலே என் பெருமை, அனைத்து தோல் நிறங்களையும் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். 11வது நிதி ஆயோக் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. அடுத்தது தமிழகத்தில் முதற்கட்டமாக எத்தனை அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு AI கோடிங் முதலியன கற்றுத்தரப்பட உள்ளது? ஆன்சர் 5000. அடுத்தது சொத்து மதிப்பில் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களை எட்டிய உலகின் முதல் மனிதன் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். அடுத்தது தற்போது பரவி வரும் ஷிகல்லா தொற்று உருவாக்கும் காரணி எது? இதற்கான ஆன்சர் பாக்டீரியா. அடுத்தது 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ சிட்டி. அடுத்தது ஐசிசி 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கல்கத்தா. அதான் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வரிசைப்படுத்தி வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், அடுத்தது சோழர் காலம், அடுத்தது சங்க காலம், அடுத்தது பல்லவர் காலம். இதெல்லாமே நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்க. இதில் கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து மே மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.